வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் கட்டிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ மெட்டல் கட்டிங்கில் வந்து கட்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ கட்டிங்க்கு நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கட்டிங் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளுக்கு வந்து கேட்கும்போது ஈஸியான விஷயமா தெரியலாம். ஆனால் ஒரு ஆப்பிளை நீங்கள் கட் பண்ணணுன்னா கூட நீங்கள் சில விஷயத்த வந்து சரியாக செஞ்சால் மட்டுமே ஆப்பிளையே கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆப்பிளை கூட உங்களால் கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கட்டிங்க்கு முக்கியமாக நம்ம எதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஒரு பொருளை கட் பண்ண போகிறோன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து எந்த பொருளை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எதை வச்சு அந்த பொருளை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். சரி, எதை பார்க்கணும்? அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ரெண்டு மெட்டீரியலோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கணும். முக்கியமாக ஹார்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கவனிக்கணும். ஒரு பொருளை வந்து பார்த்த உடனே இது ஹார்டாக இருக்குது, இது ஹார்டாக இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணால் பார்த்து மட்டுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் தேவைப்படுது, இல்லைனா ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட்னஸ் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போது அதில் கிடைக்கிற வேல்யூவை வச்சு நம்மளால் இந்த பொருளோட ஹார்டாக இருக்கா இல்லை இந்த பொருளோட ஹார்டு கம்மியாக இருக்கான்னு கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு பொருளை வந்து கம்பேர் பண்ணி நம்மளால் வந்து எந்த பொருள் ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ்டு ஹார்ட்னஸ் டெஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆப்பிளை வெட்டணுன்னா ஆப்பிளோட ஹார்டாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் ஆப்பிளை கட் பண்ண முடியும். அப்போது கத்தியை வச்சு மட்டும்தான் கட் பண்ண முடியுமா? கல் கூட ஆப்பிளோட ஹார்டாக தானே இருக்குது. ஸோ கல்லை வச்சு கூட நம்ம வெட்டலாமே. இதை கவனிங்க, ஹார்ட்னஸ் மட்டுமே கட்டிங்கை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. ஹார்ட்னஸ் கூட இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுவும் தான் கட்டிங்கை டிசைட் பண்ணுது. அதாவது நம்ம எதை வச்சு கட் பண்ண போகிறோம், அந்த டூலோட ஜாமெண்ட்ரி. அப்போது அதாவது நம்மளோட டூலோட ஜாமெண்ட்ரி சரியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹார்டான பொருளை வச்சு மட்டுமே ஒரு பொருளை வெட்டணுமா, ஒரு சாஃப்டான பொருளை வச்சு கூட நம்ம பொருளை வெட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழுந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு கோகோனட்டை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேப்பர் வந்து கோகோனட்டோட ஹார்டா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் நீங்களே யோசிங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா, ஒரு பேப்பரை வச்சு கோகோனட்டை வெட்டும் போது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அதிகபட்ச வெலாசிட்டி. ஸோ ஒரு பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அந்த பொருளை வச்சு நம்மளால் ஹார்டாக இருக்கிற கோகோனட்டையே வெட்ட முடியுது. நம்ம ஆப்பிள் கட் பண்ண போது கூட நம்மளால் ஒரு வெலாசிட்டி கொடுக்க முடிஞ்சால் மட்டுமே அந்த ஆப்பிளையே கட் பண்ண முடியும். நீங்கள் வெறுமனே ஆப்பிள் மேலே போய் கத்தியை வச்சிங்கன்னா ஆப்பிள் வந்து கட் ஆகாது. ஸோ ஆப்பிளும் அப்படியே தான் இருக்கும், கத்தியும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வெலாசிட்டி கொடுக்க போது தான் ஒரு கட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ கட்டிங்னு எடுத்துக்க போது நம்ம வந்து வெலாசிட்டி, ஜாமெண்ட்ரி, அப்புறம் ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, இந்த மூணு விஷயத்தையும் கவனிச்சிட்டோம். ஆனாலும் எந்த ஒரு ப்ராசஸ், அதாவது எந்த ஒரு நிகழ்வு நடக்கணுன்னாலும் அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தேவை, அதாவது ஃபோர்ஸை தாங்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபோர்ஸு தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த ஃபோர்ஸால் அந்த கட்டிங் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபோர்ஸால் தான் இந்த கட்டிங் ஆக்ஷன் நடக்குது. ஒரு கட்டிங் எப்போ நடக்கும்னா, எப்போ ஒரு மெட்டீரியல் ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் அந்த கட்டிங் நடக்கும். எப்போ ஒரு மெட்டீரியல் ஃபெயில் ஆகும்னா எப்போ அந்த மெட்டீரியலில் இருக்கிற ஆட்டம்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸோட பாண்டு பிரேக் ஆகுதோ அப்போ தான் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டாபிக் ஆரம்பித்தோன்னா அது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம். சிம்பிளாக ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அந்த ஆக்ஷனால தான் இந்த ஷியரிங் நடக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எந்த பக்கமாக இருந்தால் ஷியரிங் எந்த டைரக்ஷனாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இமேஜை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே மெட்டல் கட்டிங் பற்றி இருக்க போகிறதுனால இது ஒரு சாம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மெட்டல் கட்டிங்கோட ஒரு சாம்பிள் தியரி தான். ஸோ வர வீடியோக்களில் வந்து நம்ம இன்னும் டெப்த்தாக நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம வந்து இந்த மெட்டல் கட்டிங் தியரியை பற்றி பார்ப்போம். அதில் வந்து மோர் சர்க்கிள் இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா